ஹாய். நம்ம எங்கள் அண்ணனோட வீட்டு பால் காய்ச்சுக்கு தான் நம்ம சிங்கமனரி வந்திருக்கோம். சிங்கமனரிக்கு வந்த இடத்துல பால் காய்ச்சி அன்னைக்கு காமிச்சாக்க ரொம்ப ரஷ்ஷாக இருப்பாங்க, அதனால ஃபுல்லாக உங்களை காமிக்க முடியாது. அதுக்கு முத நாளே உங்களுக்கு வீட்டை காமிச்சிடலாமே அப்படின்றதுக்காக தான் அன்னைக்கு வீட்டை சுற்றி காமிக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். வாங்க எங்கள் அண்ணனோட புது வீட்டை பார்த்துடலாம். காலையில் சும்மா இருந்தாலும் சாயந்தரம் ஆன உடனே நல்லா ஜகஜோதியாக ஃபுல் அண்ட் ஃபுல் சீரியல் லைட்டோடு ஆரம்பித்தாச்சு. உள்ளே போகும்போதே என்ட்ரன்ஸ்லேயே எங்கள் அம்மா உட்காந்துருந்தாங்க. பார்த்துருப்பீங்க எங்கள் அம்மாவை. ரைட், வாங்க நம்ம எங்கள் அம்மாட்ட பேசுறதுக்கு முன்னாடி உள்ளே போயிட்டு வந்துடலாம். இதுதாங்க என்ட்ரன்ஸ், எங்கள் அண்ணனோட நிலைவாதல். உள்ளே போமா. உள்ளே என்ட்ரானதோட ஹால்லே பார்த்திங்கன்னா நேராக பார்க்குறது டிவி யூனிட், அதாவது இன்டீரியர் ஒர்க் பண்ணி வச்சுருக்குறாங்க. டிவி யூனிட் அந்த ஹால்குள்ளே தாங்க இருக்குது. நல்லா சூப்பராக எப்படின்னா அந்த இன்டீரியர் ஒர்க்கு நல்லா இருக்குது. சைடில் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் நம்ம ஷோகேஸ் மாதிரி நம்ம ஊரில் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கிறதுக்காக ஒரு டிசைன் கொடுத்துருக்குறாங்க. இதிலையே நீங்கள் அப்படியே மேலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த காலத்து மாடல் மாதிரி நல்லா அதை மரத்திலே போடுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி ஃபுல் டிசைன் போட்டு சூப்பராக 4 பக்கமும் பண்ணிவிட்டு அப்படிக்கு லைட் செட்டிங்கும் கொடுத்து நடுவில் ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது நம்ம வீட்லேயுமே இருக்குது இங்கே. அது வந்து இந்த பூ டிசைன் மாதிரி அது நல்லா இருந்துச்சு, பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்படியே ரைட்டில் திரும்பினீங்கன்னா நேராக நம்ம வாஷ் பேசின் மாதிரி இருக்குது. அதில் இந்த பக்கம் ஒரு ரூம், அது ரூமு ஐயோ இது லாக்கில் இருக்குங்க, என்னமோ பொருள் வச்சுருப்பாங்க போல இருக்கு, லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பக்கம் திரும்பினீங்கன்னாக்கும் இந்த பக்கம் ஒரு ரூமு. இந்த ரூமுக்குள்ளே வந்துட்டாக்க நேராக கபோர்ட் செட்டிங்ஸு, அதுவுமே இந்த இன்டீரியர் ஒர்க்கில் தான் போட்டிருக்குறாங்க. கபோர்ட் செட்டிங்ஸு எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டாங்க ஃபுல் அண்ட் ஃபுல். அந்த கபோர்டில் பார்த்தீங்கன்னாக்கும் பார்க்குறேன் இருங்க, திறந்தாக்க உள்ளே ஒன்றுமே இல்லை. கபோர்ட் செட்டிங் போட்டு வச்சுருக்குறாங்க. புது வீடு தானேங்க, இப்போ தான் இனிமேல் தான் ஒன்று ஒன்றா வாங்கி கொண்டு வந்து வைக்கணும். நம்ம எல்லா பெட்ரூம்லேயுமே இந்த மாதிரி ஒரு கபோர்டு வச்சுக்கிறது நல்லது. நம்ம இருந்தாலும் வாடகைக்கு கொடுத்தாலும் அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதிலே அட்டாச்சு லெட்டின் பாத்ரூம் இருக்குது. இது வந்து வெஸ்டர்ன் லெட்டின் பாத்ரூம் தான் பாருங்கள். நல்ல ஹீட்டரெல்லாம் வச்சுருச்சு எங்கள் அண்ணன். சூப்பர் சூப்பர் சூப்பர், நல்லாயிருக்கு. அதாவது வெஸ்டர்ன் டாய்லெட் தான் இது. டைலு ஃபுல்லாக மேலே வரைக்கும் ஒட்டியாச்சு. லைட் செட்டிங் நல்லா கொடுத்துருக்குறாங்க. மூளைக்கு 4 லைட்டு அந்த மாதிரி. பாத்ரூமில் இதுக்கு ஏன் இத்தனை லைட்டு அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இருந்தாலும் அப்படியே நம்ம வெளியில் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நேராக நம்ம நடுவில் பார்த்த அந்த ஹேண்ட் வாஷ் சிங்க் இருக்குது. அந்த ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம். மேலே கண்ணாடி இருக்குது. அப்படியே என் முகத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஹாய். நேராக அப்படியே லெஃப்ட்டில் திரும்பி ஹாலில் இருந்து ஹாலுக்கு பேக் சைடில் போனீங்கன்னாக்க நேராக கிச்சனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு மெயினான இடத்த பார்த்துருவோம். இது வந்து பூஜை செல்ஃபு தாங்க. ரூம் மாதிரி வச்சுக்கல, செல்ஃபு மாதிரியே வச்சுக்கிட்டாங்க. அதுக்கு ஒரு டோர் இன்டீரியருக்குள்ளே பண்ணிவிட்டு உள்ளே பூஜைக்கு உண்டான படங்கள், விளக்குகள் இந்த மாதிரி எல்லாமே வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி வச்சுருக்குறாங்க. ஏன்னா ரூம் இல்லாதவங்க நம்ம என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சின்னதாக ஆல்ட்ரு பண்ணி அதில் நம்ம சாமி கும்பிட்டுக்கிற வேண்டிதான் என்னங்க. அது முடித்ததோடு அப்படியே நேராக கிச்சனுக்கு போயிடுவோம். கிச்சனில் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு நல்லா இருக்குது இது பார்க்குறதுக்கு. ஆனால் எனக்கு அது இஷ்டப்படாத ஒன்று என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த கீழே அந்த டோர் போட்டிருக்காங்க பார்த்திங்களா எல்லாத்துக்கும், அந்த வந்து எனக்கு பிடிக்காது. ஆனால் இது பிடிக்கும். இது பார்த்திங்கன்னா ஏதாச்சும் நம்ம பொருள்கள்லாம் வச்சுக்கலாம். பொருளை வச்சுட்டு நம்ம அதுக்கு ஒரு டோர் மாதிரி போட்டுக்கிறது பெரிய விஷயம், நல்லாயிருக்கும். ஆனால் அந்த கீழே வந்து டோர் போடுறது எனக்கு பிடிக்காது. பாருங்கள், ஃபில்டருக்காக வச்சுருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். சுவிட்ச் கனெக்ஷன் வச்சுருக்குறாங்க. சிங்க்கெல்லாம் நல்ல பெரிய சிங்காக தாங்க போட்டிருக்காங்க. இது எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும் சோப்பு வச்சுக்கிறதுக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் இந்த டோரை தான் சொன்னேன். இது வச்சுருக்கும் போது நம்மளால் அதை சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ண முடியாது, நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால தான் நான் வேண்டான்னு நான் சொல்லிடுவேன். கேரளாவிலே பார்த்தீங்கன்னாக்க நமக்கு இருக்காது, உங்களுக்கே நல்லா தெரியும். எனக்கு அது என்னமோ பிடிக்க மாட்டேங்குது. டைல்ஸ்லாம் நல்லா இருக்குது. இந்த பக்கம் ஒரு செல்ஃப் மாதிரி கொடுத்து அந்த செல்ஃபுக்கு ஒரு டோர் மாதிரி போட்டுட்டாங்க. இதில் நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் மொத்தமாக வச்சு நம்ம மூடி வச்சுக்கிடலாம். பாருங்கள், செல்ஃப் தான். இன்னும் ஒரு திங்ஸுமே கொண்டுட்டு வரலைங்க. இப்போ காலையில் பயங்கர ரஷ்ஷாக இருக்கும். அதனால தான் நான் டக்குன்னு இப்போ இருக்கும்போதே உங்ககிட்ட காமிச்சிடலாமே அப்படின்னு வந்து நான் காமிச்சிருக்கிறேன். ஓகேவா? பார்த்துக்கோங்க. அண்ணன் அண்ணிலாம் வெளியில் இருக்காங்க. நான் உங்ககிட்ட கொண்டு காமிக்கணுமேன்றதுக்காக சைலண்ட்டில் வச்சுட்டு நான் வந்து இங்கே காமிச்சிக்கிட்டு இருக்கிறேன். வெளியிலையுமே ஒரு லெட்டின் பாத்ரூம் இருக்குது. உள்ளே வந்து ஒரு ரூமில் மட்டும்தான் அட்டாச்சு பாத்ரூம் லெட்டின்னு, இன்னொரு ரூமில் கிடையாது. வெளியில் பார்த்திங்கன்னா ஒரு லெட்டின் பாத்ரூம் இருக்குதுங்க. இது அப்படியே மேலே போகிறோம், நம்ம 2ஆம் நிலைக்கு மேலே போகிறோம். அந்த படியெல்லாம் ஒரு வேலையும் பண்ணலை. மேலேயுமே கீழே தான் எல்லா வேலையுமே ஃபினிஷிங்காக முடிச்சிருக்குது. மேலே வந்து இன்னும் வேலை ஒன்றும் முடியவில்லை.
அதுக்கு முன்னாடியே டக்குன்னு சரி நம்ம வாடகை வீட்டில் தானே இருக்கிறோம், நம்ம வீட்டுக்கு போயிட்டோம்னா சொந்த வீட்டில் போயிட்டு மெதுவாக அந்த மேலே உள்ள வேலைகளை பார்த்துக்கலாம்னு விட்டுட்டாங்க. இங்கே ஒன்றும் இன்னும் கதவு கூட போடலை, நில வச்ச மேனிக்கே தான் இருக்குது. உள்ளே கீழே இருக்கிற மாதிரியே அதே தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஹாலு, அதே மாதிரி ரைட் சைடில் திரும்பினாக்க 2 பக்கம் 2 ரூமு, இந்த பக்கம் ஒரு ரூமு, அதே தான் இந்த பக்கம் ஒரு ரூமு, இதிலே லெட்டின் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. இது கிச்சனில் எல்லா செல்ஃபு எல்லாமே ஒன்று தான். என்ன மேலே வந்து எந்த வேலையுமே இன்னும் முடியலை, கீழே ஃபுல்ஃபில்லாக ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்குறாங்க. பால் காய்ச்சி இருந்துமே அப்படின்றதுக்காகத்தான் சரி கொஞ்சம் மேலே இருந்தாலும் மெதுவாக பார்த்துக்கலான்னு விட்டுட்டாங்க. சரி வாங்க அப்படியே மொட்டை மாடிக்கு போயிடலாம். மொட்டை மாடிக்கு மேலே போயிட்டாக்க மேலே ஒன்றுமே செய்யலை, மேலே அப்படியே தான் இருக்குது. டேங்க் மட்டும்தான் வச்சுருக்குறாங்க. நான் ஏற்கனவே வந்து பார்த்துட்டேன், இருந்தாலும் உங்களுக்கு காமிச்சிடணும் இல்லைங்களா, அதான் மேலே பாருங்கள் 2 டேங்க் வச்சுருக்குறாங்க. அந்த டேங்க்கும் அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கைப்பிடி சோறு மட்டும்தான் வச்சுருக்காங்க. மொட்டை மாடிக்கு வந்துட்டாங்க. மொட்டை மாடிக்கு வந்து அப்படியே சுற்றி பார்க்க நல்லா இருக்குது. அதனால தான் நான் மொட்டை மாடியில் வந்துட்டு எண்ணெயை காமிச்சிக்கிட்டு இருக்கிறேன். எண்ணெயும் பார்க்க நல்லாயிருக்கும் பாருங்கள். என்ன சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா? உண்மைதாங்க. ஓகேங்க, ரைட்டு. நைட்டில் ஆள் பேர் யாரும் இல்லாதப்போ ஃப்ரீயாக வீட்டை காமிக்கணுன்றதுக்காக தான் நான் நைட்டில் எடுத்தேன். இன்னும் நாளைக்கு காலையில் வீட்டில் என்ன நடக்குதுன்றதை உங்களுக்கு நாளை காலை வீடியோவில் காமிக்கிறேன். ஓகேவா? இன்னைக்கு நம்ம எங்கள் அண்ணனோட பால் காய்ச்சி வீட்டுக்கு போக போகிறோம். நான் கிளம்பிட்டேன். என் கூட சேர்ந்து நீங்களும் நம்ம பால் காய்ச்சி வீட்டுக்கு போய் பார்த்துடலாம் வாங்க. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா புதுமனை புகுவிழா அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளெக்ஸ் வச்சுருந்தாங்க. அதில் என்னடா 2 பேர் ஜோடியாக இருக்கிறோம், பிள்ளை குட்டியெல்லாம் எங்கடா காணோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே அதுக்கு நேராக ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா பசங்களோட ஃபோட்டோஸையும் போட்டு அப்படி ஒரு ஃப்ளெக்ஸ் அடித்து வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. வாங்க புது வீட்டுக்கு போகலாம். மாலை போட்டு முன்னாடி உட்காந்துருக்குது எங்கள் அண்ணனும் எங்கள் அண்ணன் சம்சாரமுங்க. பின்னாடி உட்காந்துருக்கிற மாலை போட்டிருக்க 3 பசங்களுமே எங்கள் அண்ணனோட பசங்க. ஒருத்தன் பேர் அஜய், இன்னொருத்தன் பேர் ரூபன், இன்னொரு பையன் பேர் சந்தோஷ். எல்லாரும் பின்னாடி ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, மாலை போட்டுட்டு. அவங்க தான். நான் இந்த பக்கம் உட்காந்துட்டு நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். யாகம் ஆரம்பிச்சிட்டாங்க. யாகத்தை பார்த்துக்கிட்டே நானும் உங்களுக்காக வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். யாகம் முடிஞ்சத உடனே எல்லாருமே வெளியில் போகணும். வெளியில இருந்து விளக்கு ஏற்றி பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விளக்கோடு நம்ம உள்ளே வரணும்னு ஐயர் சொல்லவும் எல்லாரும் எந்திரிச்சிட்டோம். அண்ணன் கையில் கும்பத்தையும் அண்ணி கையில் விளக்கையும் கொடுத்துட்டாங்க, காமாட்சி விளக்கையும் எடுத்துகிட்டு நம்ம வெளியில் போயிடணும்னு ஐயர் சொல்லவும் நம்ம எல்லாருமே கிளம்பிட்டோங்க. வெளியில இருந்து நம்ம நிலைக்கு பூஜை பண்ணி அப்படியே கதவை திறந்து உள்ளே வரலான்ட்டு வெளியில் கிளம்பிட்டோம். பத்ரம் பஷ்யேமா சபிரஜத்ரா ஸ்ரீரங்கைஹ ருத்ரவாஹம் தத்தனோபிஹ பிரேமா தேவதம் யதாஜுவா சத்யேந்திரம் தத்ரவாஹ சத்ய பூர்ணாஷ்டவேதா சத்யஹ தார்கவரிக்னேமிஹ சத்யன்னோ பிரஹத்ரதாதோ ஓம் சாந்தி தனலக்ஷ்மியாய மஹா தானிலக்ஷ்மியாய மஹா சந்தான. நிலவாசல் பூஜை முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லி ஐயர் கூப்பிட்டு அண்ணனையும் அண்ணியும் வீட்டு சாவியை கையில் கொடுத்து திறந்து வலது கால் எடுத்து வச்சு உள்ளே போங்கன்னு சொன்னார். அதனால் சாவியை கொடுத்து பூஜை பண்ணிவிட்டு அண்ணன் அண்ணியும் உள்ளே போக போகிறாங்க. சென்ட்ரா வாங்க நல்லா சென்ட்ரா வாங்க. அப்புறம் வெளியில் கோமாதாவுக்கு உண்டான பூஜை எல்லாமே நடந்துச்சுங்க.
இது எங்கள் அண்ணன் சம்சாரத்தோட அண்ணன் வீட்டார் செய்முறையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கும் சிகப்பு கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிறது வந்து என் தம்பியோட பையனும் தம்பியோட பொண்ணும், முன்னாடி நிற்கிறது என் தங்கச்சியோட பையங்க, பேக்கில் நிற்கிற பெரிய பையன் என் அண்ணன் மூத்த பையன், உங்களுக்கே தெரியும். இது என் தங்கச்சி, நேற்று வீடியோவில் பார்த்துருந்துருப்பீங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். இது எங்கள் அம்மா. வணக்கம்மா. இங்கே பார்த்தீங்கன்னா எங்களோட மெயினான ஆளை பார்க்க போகிறீங்க. இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறது எங்கள் அண்ணன் பேசிக்கிட்டு இருக்கு. யார் கூடனா பின்னாடி என் தம்பி உட்காந்துருக்குறான். அந்த பக்கம் இருக்கிறது எங்கள் சித்தப்பா, நடுவில் கைலி கட்டிட்டு உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா, அவர் தான் எங்கள் தாய்மாமனுடைய மகன். இப்போது எங்கள் தாய்மாமா உசுரோடு இல்லாதனால எங்களுக்கு தாய்மாமன் சீரி எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறது இவரும் இவருடைய தம்பியும் தான். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கரூரில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க என் தங்கச்சி வந்து அவங்க பையனை கூட்டிகிட்டு வந்து எங்கள் அண்ணனுக்கு செய்முறை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த காட்சிகளைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். சாப்பிட உட்காந்தாச்சு, வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். காலையில் டிஃபன் தாங்க, இட்லி, பொங்கல், வடை, கேசரி, சட்னி, சாம்பார். நம்ம ஃபேமிலிக்குள்ள என்டர் ஆயிருக்கிறோம். சவுண்டு கேக்குதான்னு தெரியல, பின்னாடி பாட்டு சத்தம் வேற கேக்குமே. பின்னாடி பாட்டு சத்தம் வேற கேட்க போகுது. இது ஒரு தங்கச்சிங்க, எங்க சித்தப்பா பொண்ணு. இது அவங்க பொண்ணு. கேட்கல வாமா. அது ஒரு சித்தி. நீ ஏன் சுத்தரி ஹோட்டல் உட்காந்து சுத்தரி. இது ஒரு தங்கச்சி தான். இது ஒரு தங்கச்சி. அவங்களும் உங்களுக்கு நல்லாவே தெரியும், எங்க அஜயம்மா. அது ஒரு தம்பி ஒய்ஃபு. இது எங்க சித்தி தான், பேரு முருகம்மாள் சித்தி. அது எங்க தம்பி மக. இங்க ஒரு தங்கச்சி இருக்குது, எங்க சித்தப்பா பொண்ணு, பேரு தீபாங்க. இந்த ஒரு தங்கச்சி இருக்கு, மாது நேத்து உங்ககிட்ட சொல்லி மாலதி. இது பாண்டியம்மா. அக்காவா? கௌரி அக்காவா? நான் கூட மாலதி அக்கான்னு சொல்ல. அது எங்க அக்காங்க கௌரி, கோயம்புத்தூர்ல இருந்து கௌரி. ஆமா, எல்லாத்துக்கும் மூத்த ஆளு. ஓகேவா? சாந்தா எத்தனை இருக்குன்னு பாத்துக்க. இது ஒரு தங்கச்சி, பேரு மீனாட்சி. ஓகேவா? ரைட்டு. ஃபேமிலி சுந்தரி சொல்லிட்டேன். அந்த அங்க ஒண்ணு காதை சொரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அது ஒரு சித்தி தாங்க. அப்படியே எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லிருக்காப்பா. இது பிரியா தான் என் தம்பியோட ஒய்ஃபு, என் தம்பி. சரியா? மயன் வந்தோடனே கேக்குறேன், என் பேரு தெரியல இவனுக்கு, நீங்க வீடியோல வர்றவங்க தானே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரி ரைட்டு சொல்லிட்டானே. பாண்டிமா மகள. அப்படியே மதிய சாப்பாட்டுக்கு உட்காந்தாச்சு. சாதம், சாம்பார், 3 வகை கூட்டு, ரசம், பாயாசத்தோட சைவ சாப்பாடுங்க. வாங்க சாப்பிடலாம். ஓகே, வந்த வேலை முடிஞ்சிருச்சு. பால் காய்ச்சலாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. எங்களோட சேர்ந்து நீங்களும் பால் காய்ச்சலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. பாய்.